5.14ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2005ல் 96 கோடி பாப்புலேஷன் இருக்குது. 2015ல் 100 கோடி பாப்புலேஷன் இருக்குது. 2030ல் எத்தனை கோடி பாப்புலேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. அதை நான் கோஆர்டினேட்டாக எழுதிக்கிட்டேன். சரிங்களா? எழுதிக்கிட்டு அந்த எத்தனை கோடிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாப்புலேஷனாக கண்டுபிடிக்கணும். வேறு எந்த வேலையும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப்பு ஏபியும் அப்புறம் ஸ்லோப் ஏசியும் வச்சு ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலே எனக்கு கிடச்சிடும் ஆன்சரு. நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸ்லோப் ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். இது x2 ஆகிடும் இல்லையா? இது x2 ஆச்சுன்னா இது y2 ஆகிடும். அப்போ m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு 100 மைனஸ் 96 டிவைடட் பை 2015 மைனஸ் 205 கழிச்சா எவ்வளோ வரும்? 4/10. 100ல் 96 போச்சுன்னா 4, இதில் 15ல் 5 போச்சுன்னா 10, அப்போது 2/5. சரியா? அப்புறம் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறேன். ஏசி என்னது? ஏவும் சியும் இல்லையா? அப்போது கே மைனஸ் y2 மைனஸ் y1 இது இல்லையா? m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 இல்லையா? அப்போ எப்படி அதெல்லாம் கே y2 மைனஸ் y1 மைனஸ் 96 x2 மைனஸ் x1 அப்போது 2030 மைனஸ் 2005. இதை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? என்ன கிடைக்கும் நமக்கு? கே மைனஸ் 96 டிவைடட் பை 25. இது ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஏபி என்னது? 2.5 ஈக்குவல் டு கே மைனஸ் 96/25. இப்போது எனக்கு கே தானே வேணும். கே வேணும், என்ன பண்ணணும்? முதல்ல இந்த 25 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ கே மைனஸ் 96 ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு 25. கேன்சல் பண்ணால் 5. அப்போ கே மைனஸ் 96 ஈக்குவல் டு 10 தானே? ஆமாம். 2 × 5 10. அப்போது இந்த கே தானே வேணும். இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போகலாமா? கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? 10 + 96 ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 106. அப்போது பாப்புலேஷன் எவ்வளோ? பாப்புலேஷன் in the year 2030 is 106 crores. அவ்வளோதான் சொல்லணும்.